ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல் டாக்ஸ். ஒரு குரு இருந்தார். அந்த குருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அந்த குரு முகத்துல புன்னகையும், அவர் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுல ஒரு நிதானமும் எப்பவுமே இருக்கும். அவர் உட்காந்து சாப்பிடும் போதெல்லாம் அவருடைய சீடர்களோட தான் அமர்ந்து சாப்பிடுவாரு. அவரு உட்காந்து சாப்பிட்ற அந்த இருக்கை பக்கத்துலேயே இன்னொரு இருக்கை, ஒரு சேர், அதை வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரமும் வேற வச்சிருந்தாங்க. மற்ற உணவு பரிமாறதுக்கான பாத்திரங்கள் இருந்தாலும் அதுக்குள்ள உணவு எதுவுமே இருக்காது. மற்ற மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வைக்கப்பட்ட பிளேட்ஸ், அதுல உணவு பரிமாறப்படும், எல்லாரும் சாப்பிடுவாங்க. அந்த குருவும் சாப்பிடுவாரு. ஆனா இந்த இருக்கை, இந்த எம்டி சேர் இருக்குல்லையா, இதுக்கு முன்னாடி அந்த எம்டியான அந்த ஒரு பிளேட், அதுல எதுவுமே பரிமாறப்படாம இருக்கக்கூடிய பிளேட், இதை பத்தின சந்தேகங்கள் மாணவர்களுக்கு வரும். எதுக்கு இதை வச்சிருக்காரு? எப்ப நம்ம சாப்பிட வந்தாலும் அவர் பக்கத்துல இந்த ஒரு சேர் இருக்கு, இங்க ஒரு பிளேட் வேற இருக்கு, எல்லாமே எம்டியா தான் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு தோணும்னா, ஒருவேளை திடீர்னு எதனா கெஸ்ட் வந்தாங்கன்னா, பெரிய நபர்கள் எல்லாம் இங்க நம்ம மடத்துக்கு வரும்பொழுது அவங்கள வேற எங்கேயும் உட்கார வைக்க முடியாது இல்லையா, அவங்க உட்கார்றதுக்காக இந்த ஸ்பெஷல் சேர், இந்த இருக்கை வச்சிருக்காரு போல அப்படின்னு அவங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. யாரும் குரு கிட்ட இந்த கேள்வியை கேட்கல, எதுக்கு குருவே இது எப்பவுமே இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மடத்துடைய ஒரு பாரம்பரியம் இது போல அப்படின்ட்டு யாரும் கேள்வி கேட்காம அதை அப்படியே விட்டுட்டாங்க. தினமும் இது ஒரு பழக்கமா இருந்துச்சு. சில மாதங்கள் கழிச்சு புதுசா ஒரு மாணவன் வந்தான், ஒரு சீடன். அவன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்பான். இந்த ஒரு பழக்கம் அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. உணவு பரிமாறதுக்கு அந்த பாத்திரங்கள்லயும் எதுவுமே உணவு இல்லை, பிளேட்டும் எம்டியா இருக்கு, சேர் எம்டியா இருக்கு, எதுக்கு அதை போடணும்? அதை எடுத்துடலாம் இல்லையா? குரு கிட்ட போய் கேட்டான், குருவே எதுக்கு உங்க பக்கத்துல இந்த மாதிரி ஒரு இருக்கைய, ஒரு சேரை வச்சிருக்கீங்க, அதுவும் எம்டி சேரு, பிளேட்டும் வந்து எம்டியா இருக்கு, சுத்தி இருக்கிற வெசல்ஸ்லயும் வந்து ஃபுட் இல்லை, எதுக்கு இது அப்படின்னு கேள்வி கேட்டான். அப்ப குரு சொன்னாரு, அது எனக்கு தான்ப்பா அப்படின்னு சொன்னாரு. எனது உங்களுக்கா? நீங்க ஏற்கனவே உட்காந்து சாப்பிட்றீங்க, உங்களுக்கு எதுக்கு அப்படி ஒரு சேர் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, எனக்குள்ள நிறைய எண்ணங்கள் வரும், நான் பெரிய ஆளு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு ஈகோ, அகந்தை, என்னை விட்டா வேற யாரும் இல்லை அப்படின்னு. சில சமயங்கள்ல இப்படியும் தோணும், எனக்கு எதுவுமே தெரியல, நான் வேஸ்ட், நான்லாம் எதுக்கு இந்த பிறப்பை எடுத்துருக்கணும், நான் வாழ்றதே பிரயோஜனம் இல்லாதது, மற்றவங்க என்னை விட பெருசா இருக்காங்களே, ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு, அப்படியெல்லாம் வந்து எனக்கு தோணும். எனக்கு தோன்ற இந்த எண்ணங்களுக்காக தான் அந்த சேரை போட்டு வச்சிருக்கேன், அது எனக்குள்ள இருக்கக்கூடாது, அங்க போய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை வெளியேற்றதுக்காக தான் அந்த சேரை வந்து நான் வச்சிருக்கேன். ஆனா அந்த சேர்ல இருக்கிற என்னுடைய அப்படின்ற எண்ணத்துக்கு, என்னை பத்தின எண்ணத்துக்கு நான் உணவு போடாததுக்கு காரணம், அதை வளர்க்க விரும்பல, அதை பட்டி போட தான் விரும்புறேன், அது எப்பவுமே எனக்கு ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக தான் அங்க ஒரு சேரையும் அதுக்கு முன்னாடி ஒரு எம்டியான வெசல்ஸையும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாணவன் புரிஞ்சுக்கிட்டான். குருக்கே அமைதி தேடணும் அப்படின்னும் போது அவருக்குள்ள இருக்கிற அந்த நான் என்ற எண்ணத்தை வெளியில கொண்டு வந்தாதான் ஏற்படுது. அதனாலதான் அவர் வந்து புன்னகையோடையும் ஒவ்வொரு செயல் செய்ய முடியும் போதும் அதுல ஒரு நிதானமும், மற்றவங்க சொல்றதை கேட்கறதுக்கும் அவருக்குள்ள அந்த பொறுமையும் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் வந்து பிரச்சனை வர்றதுக்கு காரணமே வந்து தான்ன்ற ஒரு எண்ணம் தான். என்ன போய் இப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு இப்படி எல்லாம் நடக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை உங்கள இருந்து வெளியில எடுத்துருவாங்க. எப்பெல்லாம் நீங்க சாப்பிட்றீங்களோ, ஏதோ ஒரு சேரை பார்த்தா கூட அந்த எம்டி சேர்ல அது போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு உணவு பரிமாறாதீங்க, அதை பட்டினி போடுங்க. அந்த எண்ணம் அப்படியே போயிருக்கும். சாப்பிடாம அதுக்கு நீங்க தீனி போடாம அது வந்து அழிஞ்சு போகட்டும். உங்களை பத்தின ஒரு பாசிட்டிவான எண்ணம், நான் பெரிய ஆளு அது இதுன்னு அப்படி நினைக்கிறதும் தப்பு தான். நீங்க வேஸ்ட் அப்படின்னு உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறதும் தப்பு தான். இந்த ரெண்டு எண்ணங்களையும் வெளியில எடுங்க. அப்ப நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க, அமைதி உங்களுக்குள்ள உண்டாகும், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், நீங்க நிறைய மாற்றங்களை வந்து உங்களுக்குள்ளே பார்ப்பீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் நரேட் பண்ண போறது 2018 வந்த த ஃபேவரைட் அப்படின்ற படத்தோட ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரி நரேஷன்ல சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.